Good morning, students. So next topic, classification of biodiversity. So biodiversity la எப்படி நம்ம classify பண்றோம் அப்படினா மூணு விதமா classify பண்றோம். So first thing genetic diversity, second one species diversity, third one ecosystem diversity. So the genetic diversity, so first பார்த்தோம் அப்படின்னா genetic diversity, so gene, அதாவது என்ன ஆகுது அப்படின்னா மரபணு ரீதியில ஏதோ ஒரு diversity, ஏதோ ஒரு வேரியேஷன்ஸ் அங்கே இருக்கு. ஸோ ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் ரீதியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஜெனட்டிக் டைவர்சிட்டியில் ஸ்பீஷிஸ் மாதிரியான மாற்றங்கள் எதுவும் இருக்காது. ஸ்பீஷிஸ் ஒன்று தான், அதாவது உயிரினம் அப்படிங்கிறது ஒன்று தான். ஆனால் அந்த உயிரினத்துக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஜீன் லெவலில் பார்க்கும்போது, அதாவது மரபணு ரீதியில் பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா வேரியேஷன்ஸ் நிறையவே வருது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸே நம்ம பெஸ்ட் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ ரைஸில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான ரைஸ் வெரைட்டியும் ஒரே மாதிரி இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. ஓகேவா? ஸோ நம்ம பார்க்கும்போது அதில் அது ரைஸ் வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் சைஸ், கலர், ஷேப், ஈல்டு இதெல்லாம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வேரியேஷன்ஸ் நிறையவே இருக்கும். பிரியாணி ரைஸ் பார்த்தா நல்லா நீட்டாக இருக்கும், சாப்பாட்டுக்கு வடிக்கிற ரைஸை பார்த்தா கொஞ்சம் நல்லா நைஸாக இருக்கும். அடுத்து இதுவே வந்து மாவு அரைக்கிற மாதிரியான ரைஸாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் குண்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி என்ன இருக்குது அப்படின்னா ரைஸ்லேயே வந்து நிறைய மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வேரியேஷன்ஸ்லாம் எதனால வருது அப்படின்னா ஜெனட்டிக் லெவலில் ஏதோ ஒரு மாற்றங்கள் இருக்கிறதுனால வர்றது தான் வந்து இந்த ரைஸ் வேரியேஷன்ஸ். ஸோ ஜெனட்டிக் டைவர்சிட்டி, ஸோ இதுதான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டி வித்தின் தி ஸ்பீஷிஸ், அதாவது என்ன ஆகுது அப்படின்னா டைவர்சிட்டி அந்த வேரியேஷன்ஸ் வந்து ஒரே ஸ்பீஷிஸில் தான் நடக்குது. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் நடக்கிறது வந்து எதனால் நடக்குது அப்படின்னா அதில் வந்து இருக்கக்கூடிய அந்த ஜீன் லெவலில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர், அதாவது ஜீனில் வந்து ஏதோ ஒரு வேரியேஷன்ஸ் நடக்கிறதுனால இருக்கக்கூடிய அந்த டைவர்சிட்டி தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஜெனட்டிக் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடுத்தது ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. ஸோ ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படிங்கும்போது ஒரு ஸ்பீஷிஸுக்கும் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கும் இடையில இருக்கக்கூடிய வேரியேஷன்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டிக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஆடு, மாடு, நாய், ஓகேவா, அது யானை. ஸோ இந்த மாதிரி எப்படி இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து என்ன ஸ்பீஷிஸ் அப்படின்னா அனிமல் ஸ்பீஷிஸ் தான். ஓகேவா? ஸோ ஸ்பீஷிஸ் வந்து எல்லாமே சேம் ஸ்பீஷிஸ் தான். சாரி, அது வந்து என்ன ஆகுது ஸ்பீஷிஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து அனிமல் ஸ்பீஷிஸ் தான். ஆனால் இண்டிவிஜுவலாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பீஷிஸுக்கும் இன்னொரு ஸ்பீஷிஸுக்கும் இடையில நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ அந்த இது நாயின்னு பார்த்தா குலைக்கும், ஓகேவா, யானைன்னு பார்த்தா பிளிரும். ஸோ இந்த மாதிரி என்ன ஆகுது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கேரக்டர் வந்து வேரியேஷன்ஸ் இருக்குது. அதாவது ஒரு அனிமலுக்கும் இன்னொரு அனிமலுக்கும் இடையில நிறைய மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது, டிஃப்ரென்ஷியேட் இருக்குது. ஸோ இதை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பிளான்ட் ஸ்பீஷிஸில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆப்பிள், கிரேப்ஸ், மாமரம், வேப்ப மரம், புளிய மரம்னு சொல்லிட்டு அதில் என்ன ஆகுது அப்படின்னா கலரு, அப்புறம் வரக்கூடிய அந்த ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையான அந்த ஃபுட்டு பார்ட்டை தான் வந்து என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னா ப்ராடக்ட்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ அந்த ப்ராடக்ட்டை பார்த்தோம் அப்படின்னா டேஸ்ட்டு, அப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற மெத்தடு, ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நிறைய மாதிரியான வேரியேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஆனால் ஸ்பீஷிஸ், அதாவது இது எல்லாமே வந்து என்ன ஸ்பீஷிஸ் அப்படின்னா பிளான்ட் ஸ்பீஷிஸ் தான். ஆனால் அந்த பிளான்ட் ஸ்பீஷிஸ்லேயே வந்து என்ன ஆகுது அப்படின்னா நிறைய மாதிரியான இண்டிவிஜுவல் ஸ்பீஷிஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஸ்பீஷிஸ் வேரியேஷன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அனிமல் ஸ்பீஷிஸ்னால் நிறைய மாதிரியான அனிமல்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ். அடுத்த டைவர்சிட்டி என்ன டைவர்சிட்டி அப்படின்னா எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ எக்கோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படிங்கும்போது இங்கே இருக்கக்கூடிய டைவர்சிட்டி அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஸ்பீஷஸை பற்றி பார்க்கல, அந்த ஸ்பீஷஸுக்குள்ளார இருக்கக்கூடிய ஜெனட்டிக் லெவலில் பார்க்கல. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பீஷஸ் வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த டைவர்சிட்டியை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷஸ் வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் வந்து டைவர்சிட்டி வருமா அப்படின்னா கண்டிப்பாக வரும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெரைன் ஈகோசிஸ்டமையும் இப்போ வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமையும் வச்சுப்போமே. ஸோ இந்த மெரைன் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆர்கானிசத்தை விட கம்ப்ளீட்டாக டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய அதே இப்போ மெரைன் ஈகோசிஸ்டமில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வந்து சுவாசிக்கிற தன்மை, அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய ஃபுட் ஹேபிட், அப்புறம் அங்கே வந்து அது மூவ்மெண்ட்டு, ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குது அது வசிக்கக்கூடிய இடம், ஸோ எல்லாமே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஃபாரஸ்ட் ஈகோசிஸ்டத்தில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம், அதாவது பிளான்ட் அனிமல்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த கேரக்டரை விட கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி அது ஸ்பீஷிஸ், அதாவது உயிரினங்களை வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்தும் வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு
அப்படின்னா அந்த மாதிரியான டைவர்சிட்டி ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ டைவர்சிட்டி அட் ஈக்கோலாஜிக்கல் ஆர் ஹேபிட்டேட் லெவல், அதாவது உயிரினங்களை வசிக்கக்கூடிய இடங்களை பொறுத்து வரக்கூடிய டைவர்சிட்டி ecosystem diversity. ஸோ எக்ஸாம்பிள் வந்து ரிவர் ecosystem, ஃபாரஸ்ட் ecosystem, மெரைன் ecosystem, கிராஸ்லேண்ட் ecosystem. ஸோ நம்ம ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ், அதாவது நம்ம லாஸ்ட்டாக நம்ம கிளாஸில் பார்த்தப்போ என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஈகோசிஸ்டத்தில் இது மாதிரி எல்லா விதமான ஈகோசிஸ்டையும் பார்த்துருக்கோம். இதோ கொஞ்சம் அனிமல்ஸ், கொஞ்சம் மாதிரியான பிளான்ட் ஸ்பீஷஸ் தான் வந்து ரிப்பீட்டடாக எல்லா மாதிரியான ஈகோசிஸ்டத்திலும் ரிப்பீட் ஆகிருக்கும். மற்றபடி ஒரு ஈகோசிஸ்டத்தில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தனித்துவம் வாய்ந்த அனிமல்ஸோ இல்லை பிளான்ஸோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அங்கே இடங்களை பொறுத்து வந்து வரக்கூடிய அந்த டைவர்சிட்டி தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஜெனட்டிக் டைவர்சிட்டி, அடுத்து ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி, அடுத்து ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி அப்படின்னா உயிரினங்கள் வாழக்கூடிய இடங்களை பொறுத்து வரக்கூடிய டைவர்சிட்டி. ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி இங்கே உயிரினங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி. ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி ஆடு, மாடு, கோழி, நாய், மரம், செடி, கொடி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு லிவிங் ஆர்கானிசத்துக்கு இடையில் இருக்கக்கூடிய டைவர்சிட்டி ஸ்பீஷிஸ் டைவர்சிட்டி. இங்கே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பீஷிஸ் ஒன்று தான், ஆனால் அங்கே இருக்கக்கூடிய கேரக்டரை பொறுத்து, அதாவது மரபணு ரீதியில் ஏதாவது வேறுபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே அந்த மாதிரியான டைவர்சிட்டி ஜெனட்டிக் டைவர்சிட்டி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. அடுத்த நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ். ஸோ எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது இது இப்போ ஒன்றும் பெரிய ஸ்பீஷிஸ் ஒன்றும் கிடையாது. ஸோ எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வசிச்சுது அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்பீஷிஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும்தான் வசிக்குமா அப்படின்னா கண்டிப்பாக. இப்போ போலார் பியரில் இருக்கும், அதாவது போலார் ரீஜனில் இருக்கக்கூடிய பியர் பார்த்தோம் அப்படின்னா போலார், அதாவது பனிக்கரடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த பனி பிரதேசம், அதாவது அண்டார்டிகா மாதிரியான பனி பிரதேசங்களில் மட்டும்தான் வாழும். அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம மாதிரியான ஒரு இடங்களில் வந்து வசிக்க வைக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா அதுக்குன்னு அந்த தகவமைப்பு, அதுக்குன்னு அந்த தட்பவெப்பநிலை வந்து அந்த ஒரு டெம்பரேச்சரில், அந்த ஒரு கண்டிஷனில், அந்த மாதிரியான என்விரான்மெண்ட்டில் தான் இருக்குமே தவிர நம்ம இங்கே இருக்கக்கூடிய என்விரான்மெண்ட்டில் அதால் டாலரேட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸ், ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வசிக்கக்கூடிய ஸ்பீஷிஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னு சொல்கிறோம். That species which are found only in a particular region or area, அதுதான் வந்து எண்டமிக் ஸ்பீஷிஸ். அதாவது உயிரினங்கள் ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வசிக்கக்கூடிய ஒரு உயிரினமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்பீஷிஸ் எண்டமிக் ஸ்பீஷிஸ். ஸோ இப்போ பிளான்ட் டைவர்சிட்டியில் பார்த்தோம் அப்படின்னா எண்டமிக் ஸ்பீஷிஸ் எப்படி இருக்குது? எண்டமிக் ஸ்பீஷிஸ் அப்படின்னா ஒரு பூக்கும் தாவரங்களில் 5000 பூக்கும் தாவரங்கள் வந்து நம்ம இந்தியாவிலே இருக்குது. அடுத்தது பயிர் வகைகளில் பார்த்தோம் அப்படின்னா 166 பயிர் வகைகள் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய பயிர் வகைகளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பூக்கும் தாவரங்களாகட்டும், அடுத்தது பயிர் வகைகளாகட்டும், வேறு எந்த விதமான ஒரு கண்ட்ரீஸ்லேயும், அதாவது இந்த மாதிரி 5000 பூக்கும் தாவரங்களும் இந்த 166 பயிர் வகைகளும் வந்து நம்ம இந்தியாவில் மட்டும்தான் இருக்கே தவிர வெளிநாடுகளில் கண்டிப்பாக கிடையாது. ஸோ இந்த ஸ்பீஷிஸ் எல்லாமே வந்து எண்டமிக் ஸ்பீஷிஸ், அதாவது நம்ம இந்தியாவில் மட்டும் இருக்கக்கூடிய ஸ்பீஷிஸாக இருக்குது. அடுத்து அனிமல் ஸ்பீஷிஸில் பார்த்தோம் அப்படின்னா 75,000 அனிமல் ஸ்பீஷிஸ் இன்க்ளூடிங் 5,000 இன்செக்ட்ஸ். ஸோ 70,000 அனிமல் ஸ்பீஷிஸும் ப்ளஸ் ஒரு 5,000 இன்செக்ட்ஸும் வந்து நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்குது. ஸோ இதை தவிர வேறு என்னென்ன ஸ்பீஷஸ் இருக்குது அப்படின்னா 53%, அதாவது 53% ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ்ஷஸ், அதாவது நன்னீர் மீன்கள்னு பார்த்தோம் அப்படின்னா 53% வந்து நம்ம இந்தியாவில் எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்குது. அடுத்தது 60% ஆம்ஃபிபியன்ஸ். இங்கே நோட் பண்ணுறேன், அப்படி நோட் பண்ணிங்க. 53% ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ். அடுத்தது 60% ஆம்ஃபிபியன்ஸ். நெக்ஸ்ட்டு 36% reptiles. அடுத்தது 10% of mammalians.
மெமாலியன்ஸ். ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா 53% ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ், அதாவது நன்னீரில் வாழக்கூடிய மீன் வகைகள்லாம் 53%. வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய டோட்டல் ஃபிஷ்ஷில் 53% வந்து எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம இந்தியாவில் எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்குது. அடுத்தது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸில் 60% ஆஃப் ஆம்பிபியன்ஸ் வந்து எண்டமிக் ஸ்பீஷஸாக இருக்குது. ஸோ இந்த 60% வந்து வேறு எந்த ஒரு கண்ட்ரிலையும் இல்லை, நம்ம கண்ட்ரியில தான் இருக்குது. ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய 40% தான் வந்து எல்லா உலக லெவலில் இருக்கக்கூடிய ஆம்பிபியன்ஸ் அப்படின்னா நீர்நில வாழ்விகள். அடுத்து 36% வந்து ரெப்டைல்ஸ், அதாவது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய 100% ஊர்வன ஸ்பீஷஸ், அதாவது ஊர்வன அப்படின்னா அதை சொல்கிறேன். ஸோ ஊர்வன ஸ்பீஷஸில் 36 ஊர்வன உயிரினங்கள் வந்து என்னவா இருக்குது அப்படின்னா எண்டமிக் ஸ்பீஷஸ், அதாவது நம்ம இந்தியாவில் மட்டுமே இருக்கக்கூடிய ரெப்டைல்ஸ் தான் இருக்குது. அடுத்தது 10% ஆஃப் மெமாலியன்ஸ் அப்படின்னா பாலூட்டிகள். அடுத்தது இந்த ரெப்டைல்ஸ் அப்படின்னா ஊர்வன அப்படின்னா இந்த பாம்பு, பல்லி, அப்புறம் இந்த பூரான், அதாவது தரையிலே ஊர்ந்து போகக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து முதலை. ஸோ இந்த மாதிரியான ஸ்பீஷஸ் எல்லாமே வந்து ரெப்டைல்ஸ் அந்த கிளாசிஃபிகேஷனில் வரும். ஸோ இதுதான் வந்து எண்டமிக் ஸ்பீஷஸ். ஸோ எண்டமிக் ஸ்பீஷஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஸ்பீஷஸ் விச் ஆர் ஃபவுண்ட் ஒன்லி இன் அ பர்டிகுலர் ரீஜன் ஆர் ஏரியா. ஸோ இந்த ஸ்பீஷஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் வசிக்கக்கூடிய ஸ்பீஷஸ் தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்பீஷஸை இங்கே தவிர வேறு எந்த விதமான கண்ட்ரீஸ்லேயும் நம்மளால் பார்க்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷஸ் தான் வந்து எண்டமிக் ஸ்பீஷஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்பர் கணக்கில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பர்சன்டேஜ் கணக்கில் இருக்குது. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரெட் டேட்டா புக். ஸோ ரெட் டேட்டா புக். ஸோ டேட்டா புக் அப்படின்னா இது ஏதோ ஒரு நம்பரையோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா ஏதோ ஒன்றத்தை கவுண்ட் எடுத்து அதை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான். ஸோ ரெட் அப்படின்னாலே என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏதோ ஒரு டேஞ்சரை டினோட் பண்ணுறதுக்கு வச்சிருக்க அந்த நம்பர் வச்சிருக்க அந்த கலர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரெட். ஸோ ரெட் அப்படிங்கும்போது இது ஏதோ ஒரு டேஞ்சரை டினோட் பண்ணுது. ஸோ டேஞ்சரை டினோட் பண்ணக்கூடிய டேட்டா புக் அப்படின்னா இது வந்து எந்த மாதிரினா ஒரு டேஞ்சரை டினோட் பண்ணுது அப்படின்னா எந்தெந்த ஸ்பீஷியஸ், எந்தெந்த மாதிரியான உயிரினங்கள் நம்ம இந்த என்விரான்மெண்ட்டை இல்லை அந்த பயோஸ்பியரை விட்டு முற்றிலுமாக அழியக்கூடிய ஒரு ஸ்பீஷியஸாக இருக்குது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அந்த புக்கில் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்பீஷியஸ் இப்போதைக்கு இருக்குது, ஸோ என்ன ரீசனால் அந்த ஸ்பீஷியஸ் வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்குது, அடுத்து இந்த ஸ்பீஷஸை நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் நம்மளை இது பண்ண முடியுமா, அதாவது கன்சர்வேஷன் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரியான டேட்டாஸை அனலைஸ் பண்ணி அதை ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கக்கூடிய புக்கு தான் வந்து இந்த ரெட் டேட்டா புக். திஸ் இஸ் தி புக் விச் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர் ஸ்பீஷஸ், அதாவது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய உயிரினங்களை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த புக்கோட நேம் தான் வந்து ரெட் டேட்டா புக். ஸோ இந்த ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். 2 மார்க் கொஸ்டின். ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது இது ஒன்றும் இல்லை, இட் இஸ் நத்திங் பட் இன்ஃபர்மேஷன் அபவுட், அதாவது இட் கிவ்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் அபவுட் தி லிஸ்ட் ஆஃப் என்டேஞ்சர்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இந்த மாதிரி இந்த ரெட் டேட்டா புக்கில் இருக்கக்கூடிய அந்த ஸ்பீஷஸை வந்து எக்காரணம் கொண்டு என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா நம்ம ஹண்ட் பண்ணுறதோ இல்லை நம்ம வீட்டில் வச்சு வளர்க்குறதோ, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அது இன்வால்வ் பண்ணக்கூடாது. ரெட் டேட்டா புக் அதாவது இந்த மாதிரி என்டேஞ்சர் ஸ்பீஷஸாக இருக்கக்கூடிய ஸ்பீஷஸ், அதாவது என்டேஞ்சர் ஸ்பீஷஸ் அப்படின்னா ஆல்ரெடி ரெட் டேட்டா புக்கில் பேர் வந்த புக்காக தான் ஸ்பீஷஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீஷஸ் வந்து என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னா தனி மனிதனுடைய ஒரு தேவைக்காக அதை நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது. அதாவது ஹண்ட் பண்ணுறதோ வேட்டையாடுறதோ உணவுக்காகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்காகவோ வேட்டையாடினாலும் இல்லை அதுலேருந்து ஸ்மக்லிங், அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு அது வந்து இல்லீகலாக ட்ரேடு கடத்தினாலோ இல்லை விற்றாலோ அடுத்தது வீட்டில் வச்சு வளர்க்கவோ கூடாது. ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா கிளியெல்லாம் இருக்குல்ல, ஸோ கிளியெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா வீட்டில் வச்சு வளர்க்கக்கூடாது. அது வந்து வளர்த்தோம் அப்படின்னா அது வந்து சட்டத்துக்கு புறம்பான ஒரு விஷயம். ஓகேவா? மற்றபடி நம்ம நாய், ஆடு, மாடு இந்த மாதிரியான ஸ்பீஷஸை வந்து நம்ம வளர்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நிறையவே இருக்குது. ஸோ நிறைய நம்பர்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் கவுண்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறைய நம்பர்ஸ் இருக்கிறதுனால நம்ம அதை வீட்டில் வச்சு வளர்க்கலாம், நம்ம தேவைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ இந்த கிளியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அளவுக்கு இப்போ கிளியோட கவுண்ட் வந்து என்ன ஆகிட்டே இருக்குது அப்படின்னா குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கு. ஸோ அதனால அந்த கிளியை வந்து நம்ம பெட் அனிமலாக வளர்க்குறது அப்படிங்கிறது கொஞ்சம்
தடை செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ரெட் டேட்டா புக். ரெட் டேட்டா புக் அப்படிங்கிறது நார்மலாக இருக்கக்கூடிய புக் மாதிரி தான். ஸோ அதில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எந்தெந்த மாதிரியான ஸ்பீஷீஸ் வந்து அழியக்கூடிய தருவாயில் இருக்கும் அந்த ஸ்பீஷீஸை நோட் பண்ணி வச்சுட்டு அதை எப்படி கன்சர்வேஷன் பண்ணலாம், அதாவது எப்படி அதை வந்து பாதுகாக்கலாம் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அடுத்தது அனலைஸ் பண்ணுறது தான் வந்து ரெட் டேட்டா புக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் endemic species. ஸோ endemic species அப்படிங்கிறது நான் இப்போ சொன்ன மாதிரி தான் ரெட் டேட்டா புக்கில் அந்த வேர்ட் வந்து இருக்கும் endangered species அப்படின்னு சொல்லிட்டு அந்த endemic species இல்லை endangered species. ஸோ endangered species அப்படிங்கிறது அந்த ரெட் டேட்டா புக்கில் அந்த நேம் வந்திருக்கு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் endangered species இருக்கக்கூடிய அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கக்கூடிய அந்த புக்கை தான் வந்து ரெட் டேட்டா புக் அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த endangered species அதாவது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ், அதாவது உயிரினங்கள். ஸோ அந்த உயிரினங்கள் வந்து என்ன மாதிரியான உயிரினங்களாக வேணால் இருக்கலாம், அதாவது பிளான்ட்டாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், இல்லை மைக்ரோ ஆர்கனிசமாக இருக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷீஸு இப்போ வந்து இருக்கக்கூடிய நம்பர்ஸை விட கவுண்ட் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்டேஞ்சர் ஸ்பீஷீஸாக அதை வந்து கன்வெர்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த என்டேஞ்சர் ஸ்பீஷீஸை சப்போஸ் நம்ம அதாவது பாதுகாக்கலை, இல்லை நம்ம எப்பொழுதும் போல் தேவைக்கு நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம், அதாவது ஒரு இண்டஸ்ட்ரீஸ் பர்பஸ்க்கோ இல்லை ஒரு தனி மனிதனுடைய தேவையை நிவர்த்தி பண்ணுறதுக்கோ நம்ம அந்த ஸ்பீஷீஸை தொடர்ந்து ஹண்ட் பண்ணுறதோ இல்லை இல்லீகல் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோமோ இல்லை அதை வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்பீஷீஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக முற்றிலுமாக அழிந்து விட்ட ஒரு உயிரினமாக அது வந்து மாறிடும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரியான ஸ்பீஷீஸை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணி இந்த புக்கில் ரிஜிஸ்டர் பண்ணி அடுத்து வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சர்வேஷன் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுற, அதாவது அழியக்கூடிய தருவாயில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண ஸ்பீஷீஸ் தான் என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த டாபிக்ஸ் என்னென்ன அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, ஸோ ஜெனட்டிக், ஸ்பீஷீஸ் அண்ட் ஈகோசிஸ்டம் டைவர்சிட்டி. ஸோ மொத்தம் 3 டைப்ஸ் பார்த்தோம். அடுத்தது எண்டமிக் ஸ்பீஷீஸ், அடுத்தது ரெட் டேட்டா புக், அடுத்தது என்டேஞ்சர் ஸ்பீஷீஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ.